வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்திய அஞ்சல் துறையிலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசிற்கு சொந்தமான இந்திய அஞ்சல் துறை வேலைவாய்ப்பு 2024ஆம் ஆண்டிற்கான அஞ்சலக ஆயுள் காப்பீடு விற்பனைக்கான முகவர்கள் பணி காலியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கொடுக்கப்பட்டுள்ள முகவர் பணிகளுக்கு 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு சமமான தேர்வில் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் கீழ்காணும் தகுதிக்கான மூல சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்களுடன் நேர்காணலில் பங்கு பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. துறையின் பெயர் பாருங்க, இந்திய அஞ்சல் துறை. சரியா? வகை தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு. காலி பணியிடங்கள் என்னன்னு பார்ப்போம். அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு முகவர். சரியா? காலி பணியிடங்கள் பேர். சம்பளம் பாருங்க, தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு மாத சம்பளமானது அரசு விதிகளின் அடிப்படையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது. சரியா? கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. மேற்கண்ட அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு முகவர் பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு பார்ப்போம். குறைந்தபட்ச வயது வரம்பு 18 ஆண்டுகள் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். சரியா? அதிகபட்ச வயது வரம்பு பாருங்க 50 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அரசு விதிகளின்படி வயது தளர்வு பொருந்தும். பணியமர்த்தப்படும் இடம் பார்ப்போம். சென்னை, தமிழ்நாட்டில் எங்கேனாச்சும் பணியமர்த்தலாம். சரியா? விண்ணப்பிக்கும் முறை பாருங்க. இந்திய அஞ்சல் துறை சார்பில் அறிவிக்கப்பட்ட அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு முகவர் பணிகளுக்கு நேரடியாக நேர்காணலில் கலந்து கொண்டு விண்ணப்பித்துக் கொள்ளலாம். சரியா? நேர்காணல் நடைபெறும் இடம் பார்ப்போம். அலுவலகங்களின் முதுநிலை கண்காணிப்பாளர் அலுவலகம், தாம்பரம் கோட்டம், சென்னை 600045. சரியா? என்ற முகவரியில் அமைந்துள்ள தாம்பரம் தலைமை அஞ்சலகத்தின் 1வது தளத்தில் நேர்காணல் நடைபெறும். நேர்காணல தேதி பார்ப்போம். 30/7/2024ஆம் தேதியன்று காலை 11 மணிக்கு அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு விற்பனைக்கான முகவர்கள் தேர்வுக்கான நேர்காணல் நடைபெறும். தேர்ந்தெடுக்கும் முறை பாருங்க. நேர்காணல் மூலம் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவர். விண்ணப்ப கட்டணம் என்ன சொல்லியிருக்காங்க? விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? மேலும் தகவல் அறியணும்னா ஏதோ ஒரு ஃபார்ம் ஃபுல் பண்ணி பார்ப்போம். மேலும் தகவல் பாருங்கள். வாக் இன்டர்வியூ எப்போன்னு பாருங்கள். போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். சரியா? மேலும் தகவல் இதில் பார்த்துக்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ். காலையில் எத்தனை மணி? 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்டர்வியூ. கெட் போஸ்ட் ஆஃபீஸ் தாம்பரத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? என்னென்ன கொண்டு போன கண்டிஷன் பாருங்கள். அப்ளிகேஷன் சுட் கவ் பாஸ் 10th ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் கான்டாக்டட் பை அண்ட் ரெகனைஸ் ஸ்போர்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் 18 to 50 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? யார் யாருக்கு முன்னுரிமை? எக்ஸ் சர்வீஸ் மேன், அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், மகிழா மண்டல் ஒர்க்கர்ஸ், ரிட்டையர்டு டீச்சர்ஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், கிராம் பிராதான், மெம்பர் ஆஃப் கிராம் பஞ்சாயத் எஜிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வேலை வாக்காங்க எல்லாமே இதுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இட் இஸ் நாட் ஏ கவர்மெண்ட் ஜாப் அண்ட் பியூர்லி கமிஷன் பேஸ்டு ஒர்க். சரியா? தி கேண்டிடேட் சுட் பி அத்தாரிட்டிஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்காரங்களும் சேர்ந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. செலக்ட் ஆகிறவங்க 5000 கேட்யூஷன் டெபாசிட் பண்ணணும். நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் கிசான் விகாஸ் பத்திரத்தில் இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 50 ப்ரொவிஷனல் லைசன்ஸ் ஃபீஸும் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? தி கேண்டிடேட் மஸ்ட் பி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, காப்பி அண்ட் பான், ஆதார் கார்டு அண்ட் காப்பீஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. நோ ட்ராவலிங் அலவன்ஸ் எதுவும் பயணப்படிகள் எதுவும் தரப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கிறணும். சரியா? நேர்முக தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட்டின் வாழ்த்துக்கள் நண்பர்களே.